ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தேவலன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் HDFC பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்புக், அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் வந்து உங்கள் போஸ்ட் மூலிமா வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். அப்படி இல்லைனா HDFC பேங்க்னு வந்து சர்ச் பண்ணி ஃபஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அது வந்து ஆதாரில் லிங்க் ஆகிற மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடத்தையே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் நோ கொடுத்துக்குங்க. இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸாக அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். டாக்குமெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அதுவும் கேப்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கெட் ஓடிபி கொடுத்துங்க. கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேஒய்சி. செலக்ட் கேஒய்சி என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து யூஸ் ஆதார் வந்து கொடுத்துக்குங்க. யூஸ் ஆதார் கொடுத்துட்டு ஆல்ரெடி அதில் தான் இருக்கும், அதே சைட் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் இருக்கும், அந்த கண்டினியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆதார் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற ஐ கன்ஃபார்ம் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அது வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் எங்கே லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இகேஒய்சின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களோட ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து அதுவே எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயில் எடுத்துனா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதே பேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. எதனா மிஸ்டேக் வந்து அங்கே வந்து எடிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட பிரான்ச்சை வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் நியர்பை பிரான்ச்சை வந்து கேட்கும். அந்த பிரான்ச் எது வேணுமோ அதை சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேவிங் வேணால் சேவிங் கொடுத்துங்க, இல்லை கார்ப்பரேட் வேணும்னா கார்ப்பரேட் கொடுத்துங்க, இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேவிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து சேவிங் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷனாக கேட்டிருக்காங்க. அங்கே எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணணுமோ உங்களுக்கான ஆக்குபேஷன் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்துட்டு யுவர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி வந்து ஃபண்டு வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா பாக்கெட் மணி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. அதில் எது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேன் நம்பர் தான் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து கீழே வந்து பேன் நாட் அவைலபிள் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பேன் நம்பர் தான் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 5000 வந்து மெயின்டைன் பண்ணால் போதும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து பென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ், ட்ராவல், மூவி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆஃபர் ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேவிங் ஃபண்ட். இதில் வந்து நம்ம மினிமம் வந்து 10,000 வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்டி எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சிங்கிளாக மேரிடாக அது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சிங்கிள்னா சிங்கிள்னு கொடுத்துங்க, மேரிட்னா மேரிட்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரை நாமினியாக பண்ணணுமோ அவங்க டீட்டெயில் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நாமினி டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் அதில் வந்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் நாமினின்னு இருக்குது. நீங்கள் வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்கு. எஸ்னா வந்து எஸ் கொடுத்துங்க, நோனா வந்து நோ கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நாமினி வேணும் அப்படின்னா நாமினி வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. வேணாம் அப்படின்னா வந்து நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட நாமினி டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து எங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு
கீழே பார்த்தீங்கன்னா HDFC ரெப்ரசன்டேட்டிவ் LPU அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாராச்சும் இருந்தால் அவங்க டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணலாம். எதுவும் இல்லைனா வந்து நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா HDFC பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு, செக் புக் இதெல்லாம் வாங்க போகிறீங்களா, அதெல்லாம் வந்து வாங்கணும். கண்டிப்பாக வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நெட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதேமாதிரி வந்து லைட்டிங் இன் ரூம், உங்கள் ரூமில் வந்து லைட் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டை வந்து கையிலேயே வந்து எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளாங்காக இருக்கிற ஒயிட் ஷீட்டை வந்து ஒயிட் பேப்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு பிளாக் ஆர் ப்ளூ ஏதாச்சும் ஒரு பெண்ணை வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவங்க கண்டதுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பென்னும் ஒரு ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ கேஸ் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிங்க. அப்புறம் வந்து உங்கள் ரூமில் வந்து லைட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கங்க. அது கூட வந்துட்டு பிளாக் ஆர் ப்ளூ ஏதாச்சும் ஒரு பெண்ணை வந்து எடுத்து வச்சுக்கிங்க. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கீழே வந்துட்டு நீங்கள் வந்து ஐ அக்ரி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஐ அக்ரி வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்களுக்கு ஐடி அதெல்லாம் வந்து க்ரியேட் ஆகிடும். இதெல்லாம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ KYC அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து 3 daysக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்து KYC பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்துட்டு 3 daysக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் வீடியோ KYC கொடுத்து உங்களோட வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃபுல்லாக. அதுக்கடுத்து உங்களோட பாஸ்புக், டெபிட் கார்டு இதெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து போஸ்ட் மூலிமா வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீட்டில் இருந்து ஆன்லைன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.